ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் வடக்கன்ஸ் கைப்பக்குவத்தையே மிஞ்சும் டேஸ்ட்டில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம்ஸ் இருக்கும். 1 கிளாஸ் ரவைக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையோட ஹீட் படப்பட மாவு சாஃப்டாகிடும். நல்லா இழுத்து இழுத்து சாஃப்டாக ஆகுற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். மாவு ஓரளவுக்கு சாஃப்டாகிடுச்சு. நாம் இன்னும் கொஞ்சம் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ்க்கு மாவு எடுத்துட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. மைதா மாவை கொஞ்சம் தூவிட்டு சப்பாத்தியை நாம் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி சின்ன சின்ன பூரியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. பூரியோட சைஸ் தடிமனாக இருந்தாலும் வேகாது, ரொம்ப நைஸாக இருந்தாலும் உப்பி வராது. அதுக்கேற்ற மாதிரி மாவை மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பூரியும் மூடியை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நாம் இப்போ பொரிச்சிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா உப்பி வருது. ஹீட் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் தொட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால மீடியம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 1 சைடு வெந்தவுடனே இன்னொரு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பூரியும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ பானிபூரி ரசம் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். 2 மடங்கு புதினா தழை சேர்த்துக்கிறேன். 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபில்டர் வச்சு தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பானிபூரி ரசம் இப்போ ரெடி ஆயிருச்சு. பானிபூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃப் ரெடி ஆயிருச்சு. புளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ பேனில் சேர்த்துக்கிறேன். 5 பேரிச்சம்பழத்தை சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
1 கப் பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் நல்லா வேகட்டும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். புளிச்சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரன்ச்சியான பானிபூரி, சுவையான பானிபூரி ரசம், உருளைக்கிழங்கு மசாலா, வேக வச்ச பட்டாணி, ஃபைனலாக புளி சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதை கொஞ்சம் உடச்சிட்டு கொஞ்சமாக புளி சட்னி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு 3 பட்டாணி அதில் போட்டுட்டு உருளைக்கிழங்கு மசாலாவையும் கொஞ்சம் போட்டுட்டு பானிபூரி ரசத்தில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.